Good morning. Good morning. Okay, ma. Start பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சும்மா ஜஸ்ட் ரிவிஷன். இது நம்ம நேற்று பார்த்தது தான். பட் இதுலேயே நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அந்த கண்டினியூட்டி வரும் அப்படின்றதுக்காக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ ரிப்போர்ட்டிங் டு கிளைண்ட்ஸ் ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ். நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, when it comes to internal control, நம்ம ஒரு ஆடிட்டராக when you enter into a premises, you go there to give opinion on the financial statements and not on the internal control system. ஸோ இது என்னதுன்னா, நம்ம மெயின் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பை ப்ராடக்ட் வரும்ல, அந்த மாதிரி தான். நம்ம உள்ள போறது எதுக்காகனா, டு கிவ் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தோடைய ஸ்டெபிலிட்டியோ இல்லை ஸ்ட்ரென்த்தோ எப்படி இருக்குன்றதுக்காக நம்ம அதை செக் பண்றோம். அதை செக் பண்ணும்போது நமக்கு அதில் ஏதாவது வீக்னஸோ டெஃபிஷியன்சியோ வந்தா அது வந்து இன்சிடென்டல் தான். இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ட்ரூ அண்ட் ஃபேர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகத்தான் நம்ம ஐசிஎஸ்ஏ செக் பண்றோம். அப்படின்னும் போது இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது டிசைன்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை மேனேஜ்மெண்ட். எந்த அளவுக்கு அது வந்து ஊடுருவி இருக்கும் அப்படின்னா, போத் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும், அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸும் இருக்கும். இப்போ ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அவர் எந்தெந்த ஏரியாவை செக் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றது தான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாரே தவிர, அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு அவர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார். சிம்பிளி புட், ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்ல ப்ரொடக்ஷன் கரெக்டா நடக்குதா, டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு கூட நிறைய இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து அந்த கம்பெனி அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், டிசைனும் பண்ணிருக்கலாம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்கலாம். பட் அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு கண்டிப்பா the auditor, external auditor is not at all going to check. அப்ப தி இன்டர்னல் கண்ட்ரோலோட எந்த பகுதியை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து செக் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி த ஏரியா வேர் அக்கௌண்டிங் கண்ட்ரோல்ஸ் ஆர் கன்சர்ன்ட். அங்க மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி வெதர் இன்டர்னல் கண்ட்ரோலாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க போறது அந்த ஏரியா மட்டும்தான். அப்படின்னும் போது டெஃபினட்டா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஃபுல் ஃபிளெட்ஜ் 360-degree testing of internal control is not going to happen by statutory auditor, because statutory auditor doesn't worry about the administrative controls. He only bothers about accounting controls அப்படிங்கறதுனால அவர் அதை பத்தி மட்டும் தானே பார்க்க போறாரு. அப்படி அவர் பார்க்கறதுலயுமே கம்ப்ளீட்டா 100% அவர் வந்து அக்கௌண்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரான்னு கேட்டா பார்க்க முடியாது, பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ that is what in the external auditor or the statutory auditor வந்து he has to be very 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 எப்படி சொல்றது, he has to be very முன்னேற்பாடா இல்லைன்னா வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா ஜாக்கிரதையா இருக்கணும் when he gives these information. that is, இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல நான் செக் பண்ணா இங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீக்னஸ் லெட்டர் எழுதி கொடுப்பார். லெட்டர் ஆஃப் வீக்னஸ்னு எழுதி மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுப்பார். அதை கொடுக்கும் போது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பிகாஸ் அவர் சில டிஸ்க்ளைமர் அங்க போடணும். என்னன்னா, என்னோட வேலை ஒப்பீனியன் கொடுக்கறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒப்பீனியன் கொடுக்கறது தான் என் வேலை. என்னோட வேலை வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஒப்பீனியன் கொடுக்கறது இட் இஸ் நாட் அட் ஆல் மை ஜாப். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் நான் 100% செக் பண்ணல. இன்னொன்னு, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் செக் பண்ணி அதன் மீது ஆடிட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக நான் இங்க உள்ள வரல. ஸோ இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற வீக்னஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இன்சிடென்டல். That is, now I have come here to do the audit of the financial statements, and incidentally I have come across these weaknesses when I went through the internal control system. So நீங்க வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் மேல நான் கொடுக்குற ஒப்பீனியனா இதை தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. பிளஸ் எல்லா வீக்னஸஸையும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வராதிங்க. இந்த எல்லா டிஸ்க்ளைமரையுமே நம்ம லெட்டர் ஆஃப் வீக்னஸ்ல மென்ஷன் பண்ணா நமக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் நாளை பின்ன வந்து என்ன சொன்னீங்க தானே சொன்னீங்க, வீக்னஸஸ் இருக்குன்னு, அந்த 12 வீக்னஸ் தான் இருக்குன்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து மொத்த பழையையும் ஆடிட்டர் மேல தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ த ஆடிட்டர் when he gives the letter of weakness, he has to be very careful. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 1, the letter lists down the area of weaknesses in the system and offers suggestions for improvement. அது கொடுத்துருவாங்க. ஓகே, என்ன எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சஜஷன் கொடுத்துருவாங்க. ஏரியா ஆஃப் வீக்னஸஸ் அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுவார், லிஸ்ட் அவுட் பண்ணிடுவார். நம்பர் 2 என்னன்னா,
it should clearly indicate that it discusses only weaknesses which have come to the attention of the auditor. நாங்க ஆடிட் பண்ணும்போது இன்டர்னல் கண்ட்ரோல்ல பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் பட்டது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு, the audit ஓட purpose வந்து it is not to design and to find out the weaknesses in internal control or the adequacy of internal control கண்டுபிடிக்கிறது எங்க வேலையே கிடையாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. சி தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, the letter, இந்த நீங்க லெட்டர் ஆஃப் வீக்னஸ் கொடுக்குறீங்களே, அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ஆடிட்டருக்கும் சரி ஒரு பெரிய ஷீல்டா ஒர்க் ஆகுது. ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஷீல்டு. ஏன்னு சொன்னா, நாளை பின்ன வந்து நீங்க இதை சரியா பண்ணல, அதை சரியா பண்ணலன்னு எதாவது சொன்னா நீங்க என்ன சொல்லலாம், இங்க பாருங்க நாங்க இன்டர்னல் கண்ட்ரோல் பார்த்தோம், அதுல இவ்வளவு வீக்னஸஸ் நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம், இதை நாங்க லெட்டர் ஆஃப் வீக்னஸ்ல கொடுத்துட்டோம், இதுக்கு மேல நீங்க எப்படி எங்களை போய் நெக்லிஜென்ட்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது என்னன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு சைட் பெனிஃபிட் தானே. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், யூ ஆர் அப்பாயிண்டிங் தி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் to just give the opinion on the financial statements true and fair view அதானே. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, வாலண்டரியா வந்து உங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமையும் நான் பார்த்தேன், அதுல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, why don't you correct ன்னு அவரே சஜஷன் கொடுக்கறதுனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்க, அப்பாடா நல்ல வேலை இன்டர்னல் ஆடிட்ல கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாதது அழகு போல எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்க தானே ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் லெட்டர் ஆஃப் வீக்னஸ்ல நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அண்ட் இது எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த கேஸ்க்குள்ள கொண்டு வரணும், தட் இஸ் அந்த லெட்டர் ஆஃப் வீக்னஸ்க்குள்ள கொண்டு வரணும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியாததுல SA 265 டாக்ஸ் அபவுட் கம்யூனிகேட்டிங் த டெஃபிஷியன்சிஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல் டு த டு TCWG அண்ட் இவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கறத பத்தி பேசுது. So as per SA 265, definitely you have to communicate the deficiencies in the internal control to the management and to those charged with governance as per SA 265 with the help on the letter of weakness இருக்குல்ல, அதை வச்சு நீங்க கொடுத்துருவீங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இம்பார்ட்டண்டா இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நான் இங்க மார்க் பண்றேன், அதை கூடவே சேர்ந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒன்று பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது மார்க் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஓகே. ஓகே, இது மட்டும் மார்க் பண்ணா போதும், நமக்கு அவ்வளவுதான். ஓகே, இது மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெஃபிஷியன்சிஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, நீங்க when you come across a deficiency in internal control, அது ஏன் நீங்க டெஃபிஷியன்ட் நினைக்கிறீங்கன்ற மெரிட்டோட அதை வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல சிசிடிவி இல்ல அப்படின்னு நீங்க சிம்பிளா போடாம, இந்த இடத்துல சிசிடிவி இல்ல அதனால அது டெஃபிஷியன்ட். ஏன் டெஃபிஷியன்ட், why CCTV at this location is very important. அதை வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு கிளைம் வைக்கிறீங்கன்னா அந்த கிளைமை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க. நீங்க சும்மா வந்து குறை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த குறை சொல்றீங்கன்னா அது ஏன் குறை, அந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற அந்த சஜஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிசிடிவி வைக்கணும்ன்ற சஜஷன் வைக்கணும்னா அது எதுக்காக, என்ன ஏதுன்றது. உங்களோட குறைனா அதுக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. நீங்க வந்து ஒரு டெஃபிஷியன்சி சொல்றீங்கன்னா அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க, why is it அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மெரிட் கொடுங்க. அது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற டெஃபிஷியன்சிஸ் ஒன்னு தானே இல்ல ஒன்னுக்கும் மேற்பட்டு இருக்கா, 1 or more than 1 அப்படின்றது பாத்துக்கோங்க. 3வது, மோர் தேன் 1 அப்படின்னு இருந்தா தனிப்பட்ட முறையிலேயோ
இல்ல இந்த 12 கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் தீஸ் லிஸ்டட் 12ல ஏதாவது 2, 3 டெஃபிஷியன்சிஸ ஒண்ணா சேர்க்கும்போது, அது சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சியா உருமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற அந்த இம்பாக்ட்டையும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அதுதான் இந்த பாயிண்ட்ல அதான் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? 1 ஆர் மோர் அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட்டா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் டைம்லி பேசிஸ்ல சொல்லிடுங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அன்லெஸ் இட் இஸ் இன்அப்ரோப்ரியேட் டு டெல் அ சர்டன் திங்ஸ் டூ மேனேஜ்மென்ட். மோஸ்ட்லி 99% எல்லாத்தையும் நீங்க மேனேஜ்மென்ட் கிட்ட சொல்லலாம். மேனேஜ்மென்ட் கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லன்றத தான் நீங்க வந்து டிசிடபிள்யூஜி கிட்ட கொண்டு போணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஐயோ! இதெல்லாம் மேனேஜ்மென்ட் கிட்ட சொல்ல முடியாது. ரொம்ப 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 ஹை லெவல் ஆர் சீக்ரெட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால இந்த டெஃபிஷியன்சி நான் வந்து மேனேஜ்மென்ட் கிட்ட எடுத்துட்டு போ முடியாது. டைரக்ட்டா டிசிடபிள்யூஜி கிட்ட எடுத்துட்டு போணும்னா மட்டும் எடுத்துட்டு போங்க. மத்தபடி நீங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க யூ கேன் டெல் இட் டூ மேனேஜ்மென்ட். அதே மாதிரி அதர் டெஃபிஷியன்சிஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல். அதாவது மோஸ்ட்லி நம்ம லெட்டர் எழுதும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ்ன்னு ஒரு காலம பிரிச்சுருவோம். அதர் டெஃபிஷியன்சிஸ்ன்னு ஒரு காலம் பிரிச்சுருவோம். ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஒரு நெறைய டெஃபிஷியன்சிஸ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டெஃபிஷியன்சி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இத எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? குரானாலாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவீங்களா? எந்தெந்த டெஃபிஷியன்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்களோ, அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, எதெல்லாம் லேட்டா கண்டுபிடிச்சீங்களோ, அத லேட்டா எழுதுனீங்கன்னா, என்ன ஆகும்னா, சில நேரத்துல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான டெஃபிஷியன்சி 30வது இடத்துல எழுதியிருக்கீங்கன்னா, தட் மைட் நாட் கேட்ச் த ஐஸ் ஆஃப் த மேனேஜ்மென்ட் ஆர் டிசிடபிள்யூஜி. அதனால நீங்களே என்ன பண்ணுங்க, அத சார்ட் அவுட் பண்ணும்போது எப்படி சார்ட் பண்றீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட்ட ஃபர்ஸ்ட் காலம்ல கொண்டு வந்துருங்க. செகண்ட் காலம்ல அதர் டெஃபிஷியன்சிஸ் கொண்டு வாங்க. சோ தட் அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். யாருக்கு ஈஸியா இருக்கும்னா, மேனேஜ்மென்ட்க்கு நீங்க அந்த லெட்டர் ஆஃப் வீக்னஸ் குடுக்கும்போது, அவங்க சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு படணும்னா, அத நீங்க அப்படி பிரிச்சா தானே படும். சோ அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுதான். சோ ரைட்டிங் சிக்னிஃபிகன்ட் டெஃபிஷியன்சிஸ் இன் இன்டர்னல் கண்ட்ரோல் இது ஒண்ணு. அப்புறம் அதர் டெஃபிஷியன்சிஸ்ன்னு சொல்ல வேண்டியதான். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வந்து மேக் ஷூர் தட் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டெஃபிஷியன்சிக்கு பின்னாடியும் இது ஏன் டெஃபிஷியன்ட் அப்படின்னு நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் டு மெரிட். வை டஸ் இட் ஹோல்ட் அ மெரிட் டு பிகம் அ டெஃபிஷியன்சி? இதை ஏன் நீங்க டெஃபிஷியன்சின்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரு காரணத்தை குறிப்பிடுங்க. அந்த காரணம் அதுதான் மெரிட். அந்த காரணத்தின் முன்னிட்டு தான் இதை நீங்க டெஃபிஷியன்சியா குறிப்பிடுறீங்க. So that's why it's called as other deficiencies or significant deficiencies, whatever. ஓகேவா? மத்ததெல்லாம் காமன் தானே. நம்ம படிச்ச மாதிரியே தான். எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், லெட்டர் ஆஃப் வீக்னஸ்ல என்னென்னலாம் குடுக்கணும், என்னென்னலாம் எழுதணும்னு குடுத்துருக்காங்க. ஓகே? ஜஸ்ட் கிவ் மீ a second. இந்த இதுல பாருங்க. The auditor shall include in the written communication of significant deficiencies in the internal control. என்னென்னது? Description of the deficiencies, explanation. முதல்ல அது ஏன் அது சிக்னிஃபிகன்ட்னு எழுதுங்க. அதுக்கு என்ன ரீசன்னால அது டெஃபிஷியன்ட்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் ரைட். இது இப்படியே விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பொட்டன்ஷியல் எஃபெக்ட்டையும் நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பர்ப்பஸ் ஆஃப் நீங்க இன்னொன்னு சொல்லல, இந்த பாயிண்ட்ல சொன்னோம்ல இதேதான். இங்க இருக்கிற சொல்லியிருக்கோம்ல இந்த பாயிண்ட்ல. பாயிண்ட் நம்பர் 2ல சொல்லியிருக்கோம். அதை இங்க எழுதுங்க. What is your purpose of the audit is to give the audit opinion. So அந்த இடத்துல ஆடிட் கன்சிடரேஷன்ல இன்டர்னல் கண்ட்ரோல் மேல ஒப்பீனியன் கொடுக்கணும் எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. பட் நாங்க இன்டர்னல் கண்ட்ரோல வந்து எதுக்காக செக் பண்ணோம்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒப்பீனியன் கொடுக்கறதுக்காக. அதுக்கு பை ப்ராடக்டா எங்களுக்கு கிடைச்ச விஷயம் தான் இந்த டெஃபிஷியன்சிஸ் அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேவா? அதான் சொல்றேன். Not for the purpose of expressing opinion on the effectiveness of internal control. அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப கீவேர்ட் வந்து என்னன்னா, it is limited to those deficiencies that the auditor has identified during the audit and the auditor has concluded are of significant sufficient importance. அதாவது என்னன்னா, the matters being reported are limited to those deficiencies that the auditor has found out. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கொடுத்திருக்கிற அந்த டெஃபிஷியன்சிஸ் வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. இவ்வளவுதான்ப்பா டெஃபிஷியன்சி, இதுக்கு மேல டெஃபிஷியன்சி உள்ள இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்க கொடுத்திருக்கிற அந்த லிஸ்ட் வந்து லிமிட்டட் லிஸ்ட் தான். இதை தாண்டி உள்ள நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்கலாம், அது நீங்க கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ இங்க கீவேர்ட் வந்து லிமிட்டட். ஓகேவா? அதன் எஸ்ஏ 315 330 நீங்க சும்மா அந்தந்த இது படிக்கும்போது நமக்கே தெரியும். எஸ்ஏ 315 அப்படிங்கிறது இட் டாக்ஸ் அபவுட் ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் பை அண்டர்ஸ்டாண்ட் லைக் என்ன சொல்றதுன்னா த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். அந்த என்டிட்டியை பத்தியும் அந்த என்வாயன்மெண்ட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நீங்க அந்த ரிஸ்கை பத்தி அசஸ் பண்ண முடியும்.
ஸோ தட்ஸ் 315. 330 வந்து ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஓ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கா, அப்போ நான் அதுக்கு எப்படி வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஓகே இந்த மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நான் டிசைன் பண்றேன். ஸோ ஆடிட் ப்ரொசீஜர் எப்படி நீங்க டிசைன் பண்ண போறீங்களோ அதுதான் வந்து SA 330. ஓகேவா? இது வந்து இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படி சும்மா ஒரு தடவை ரீடிங் விட்டுறலாம். ஓகேவா? ஏன்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டிசைன் பண்றலாம், அதுதான் SA 330, வேற எதுவும் இல்லை. ஒரு தடவை இது மட்டும் படிச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. புரியலன்னு நான் ஒரு தடவை சொல்றேன். பார்த்துக்கோங்கம்மா சீக்கிரமா ஒரு வாட்டி. So in the first point, they talk about risk of material misstatement. Here they talk about inherent risk. Here they talk about control risk. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது இஃப் யூ ஃபீல் தட் நீங்க அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஒருவேளை ஹையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மேக் ஷுர் தட் தி எவிடன்சஸ் தட் யூ கலெக்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 ஹெவியா நிறைய சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸாகவும் அது இருக்கணும். அந்த ஆடிட் எவிடன்ஸ் வந்து மோர் பர்சுவேசிவா இருக்கணும், லெஸ் பர்சுவேசிவா இருக்கக்கூடாது. பர்சுவேசிவ்னா என்ன தெரியுமா, இதை பார்த்தோன்னே ஆமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்மள வந்து அதிகப்படியா நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த எவிடன்ஸ் இருக்கணும். நமக்கு வந்து அதுல நிறைய டவுட்ஸ் வர மாதிரி இருக்கக்கூடாது. அந்த எவிடன்ஸை பார்க்கும்போது நமக்கு டவுட்டே வராத மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் வந்து பர்சுவேசிவ் எவிடன்ஸ். நம்மள பர்சுவேட் பண்ணி இதுதான் கரெக்ட் வித்தவுட் எனி டவுட், இதுதான் கரெக்ட்னு உங்களை நம்ப வைக்கிற எவிடன்ஸ்க்கு பேர் வந்து பர்சுவேசிவ் எவிடன்ஸ். அதனால இந்த இடத்துல ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ROMM ஓட ரிஸ்க் வந்து ஹை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க டெஃபினட்டா யூ ஹாவ் டு அப்டெயின் மோர் பர்சுவேசிவ் ஆடிட். என்ன எவிடன்ஸ்? மோர் பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆடிட்டர் ஷல் டிசைன் அண்ட் பெர்ஃபார்ம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலும் சொல்லியிருக்கேன், டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸும் சொல்லியிருக்கேன். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ்னா என்ன? இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது நம்ம பாக்குறோம்ல, அதுக்கு பேரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிடும், ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்ப எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை பிளான் பண்ணணும். இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை பிளான் பண்ணும்போது மேஜரா நீங்க ரெண்டு மாதிரி பண்ணுவீங்க. ஒன்னு வந்து டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் பண்ணுவீங்க, இன்னொன்று வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ல சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுல டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்த டேட் கரெக்டா இருக்கா, அப்ரூவல் கரெக்டா வாங்கியிருக்காங்களா, அந்த மாதிரி பாக்குறது டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்மா. இதுவே வந்து நீங்க வந்து இஃப் யூ கால் அபவுட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அது வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? So here they talk about a test of controls, ma. Here they talk about substantive procedure. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மட்டும் நம்ம பண்றதுனால நமக்கு வந்து போதுமான அளவு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு போதுமான அளவுக்கு ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்காது. அதனால நம்ம எப்போதுமே ஆடிட்டர் வந்து அவருடைய ஆடிட் பிளான் பண்ணும் போதே அவர் ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், இன்னொன்னு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல பண்ணும்போது தான் அவருக்கு உள்ள இருக்க கண்ட்ரோல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் இன்னும் அதிகப்படியான சஃபிஷியன்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸ் ஒவ்வொரு அசர்ஷன் லெவலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Do you have any doubts on this? Because இது லாஸ்ட்ல நம்ம நேற்று முடிக்கும் போது கொஞ்சம் இது ரஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் அதை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணணும். மற்றபடி நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் தான். ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிறீங்களா? Take some 1 or 2 minutes and revise whatever we have studied and the SA 265 எப்படி லெட்டர் ஆஃப் வீக்னஸ் இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மெயின் எக்ஸாம்ல வந்ததுன்னா நமக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, கிளாஸஸ்ல ஏர்லி மார்னிங் கிளாஸஸ். பிகாஸ் நீங்க ஏர்லி மார்னிங் நீங்க என்ன படிச்சாலும் இட் ஜஸ்ட் கெட்ஸ் இன் டு யுவர் ஹெட். உங்களுக்கு இப்ப தெரியாது, பட் அதோட ப்ரொலாங்ட் எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்கும். பயங்கரமா வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஏர்லி மார்னிங்ல சூப்பரா இருக்கும். இன்னொன்னு,
மார்னிங் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்தை உள்ள அப்சர்வ் பண்றீங்களோ அது வந்து டேயோட எண்ட் வரைக்கும் உள்ள அப்படியே லிங்கர் ஆயிட்டே இருக்கும். இப்போ இதுவே வந்து நீங்க படிக்கிற மதியானம் 2 மணிக்கு படிக்கிறீங்க அப்படின்றத விட ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் பஞ்ச் வந்து எஜுகேஷன் ஆர் இந்த மாதிரி கண்டென்ட்டா இருந்ததுன்னா இட் வில் ஸ்டே வித் யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே. செமையான எஃபெக்ட் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ சம் டைம்.